ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 வாரத்துக்கு முன்னாடி தாங்க நாங்கள் இந்த மலைக்கு அதாவது ஹைக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். இது பேஸ்டல்னு பேர். இங்கே கிரனோபிளில் இந்த மலை ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே இதுக்கு வந்து நம்ம வந்து 3 விதமாக போகலாம். ஹைக்கிங்காகவும் போகலாம். ஹைக்கிங்கில் படியேறி ஸ்டெப்ஸ் ஏறியும் போடலாம். இல்லைன்னா படிக்கட்டே இல்லாத தரதளமாக உள்ளதுலையும் போகலாம். அது போக ரொம்ப வயசானவங்க மற்றவங்களாம் போகிறதுக்கு வந்து கேபிள் காரும் போகுது. பப்புள் காராக இருக்கும். இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். மேலே 4 போகும்போது கீழே 4 இறங்கும். இந்த கோட்டை பார்க்கும்போது அப்படியே பாகுபலியில் வர அதே கோட்டை மாதிரியே இருக்குன்னு நான் சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன். நாங்கள் எங்கள் ஃபேமிலியாக நாங்கள் போனோம். இது வந்து காலேஜில் வந்து டயபெட்டிக் பேஷண்ட் அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாருமே வந்து ஹைக்கிங் ஏறினா ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அதை நாங்கள் புக் பண்ணி அதுக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம போகிறவங்க போகலாம். அப்படி போனதுனால எங்களுக்கு இந்த டேக் மட்டும் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு இந்த டேக் காமிச்சா மேலே வந்து சாக்லேட்டும் ஒரு வாட்டர் பாட்டிலும் கொடுத்தாங்க. அது ஒன்று தான் பெனிஃபிட், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு வந்து எத்தனை பேர் போகணுங்கிற கவுண்ட்டில் இருக்கும். ஸோ அதனால அதை வாங்கி நாங்கள் கட்டிட்டு அப்படியே மெதுவாக ஏற ஆரம்பித்தோம். நீங்கள்லாம் சொல்லுங்கள், யார் யாருக்கு பிடிக்கும் இந்த மாதிரி மலை ஏறுறது? நம்மளாம் என்ன பண்ணுவோம்? மலை ஏறும்போது அப்பா ஒரு கோயில் இருக்கும் அங்கே. ஆனால் இங்கே வந்து இயற்கை தாங்க நிறைய இருக்குது. இயற்கையாக அழகாக அப்படியே பாருங்க. அப்படியே எப்படி இருக்கும் பாருங்களேன். நல்ல குளு குளுன்னு காத்தோட வீடு ஊரே வந்து ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்குது. அப்படியே ஜில்லுன்னு ஏசி போட்டது மாதிரி இருக்குது. அந்த டைமில் லைட்டாக நல்ல ஒரு வெயில். அந்த வெயில் நல்ல பிரைட்டாக தெரியுது. அது சுற்றிலும் ஒரே இயற்கை. இந்த பக்கம் திரும்பினா பனிமலை, இந்த பக்கம் திரும்பினா ஒரே பூக்கள்லாம் இப்போ வசந்த காலம் இல்லையா, அதெல்லாம் பூலாம் நல்லா பூத்து குலுங்கி அவ்வளோ அருமையாக இருந்தது. சரி நம்மளும் நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருந்தோம். பாருங்க இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் தான் இந்த மாதிரி கல் மாதிரி இருந்தது. அப்புறம் எப்பவும் போல உள்ளது மாதிரி தான் இருக்குது. இந்த பாதை வந்து எதுக்கு வந்து முன்னாடி பயன்படுத்தியிருக்காங்கன்னா, அந்த படை வீரர்கள் இந்த படைத்தளத்தில் உள்ளது யானை, குதிரை அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இங்கே வந்து மேலே அந்த கோட்டையில் ஏற்றிட்டு போகிறதுக்காண்டி அப்பவே வந்து ரெடி பண்ண ஒரு பாதை தான். இந்த ராணுவ பயிற்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ள பாதையாக இருக்குது. நம்ம வந்து ஸ்டெப்ஸில் போனால் கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லி இதுலேயும் ஸ்டெப்ஸ் இருந்தது. கொஞ்சம் மேலே போகும்போது ஒரு இருட்டான ஒரு கோட்டை மாதிரி இருந்தது. அந்த கோட்டை வழியாக போகும்போது ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி ரொம்ப இது கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் மேலே ஏறது மாதிரி இருக்குங்க. சுற்றி ரவுண்டாக அப்படியே ரவுண்டாக இருந்தது. முதல்ல ஏறும்போது எனக்கு டக்கு நல்லாவே மூச்சு வாங்குச்சு. நம்ம வந்து ரொம்ப நாள் வந்து ரொம்பலாம் மலை ஏறிலாம் நமக்கு பயிற்சி கிடையாது. பட் இங்கே சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு அவங்க வீட்டில் உள்ள அந்த அவங்க வளர்க்குற பிராணி எல்லாமே கூட்டிட்டு வந்துடுறாங்க. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என் பேரனை கூட்டிக்கிட்டு நாங்கள் போனது தான் ஃபர்ஸ்ட் டைம். என் பேரனும் ஏறினா அங்கே உள்ள இந்த இதெல்லாம் பார்த்துட்டு தாத்தா பூன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே ரொம்ப பெரிய பெரிய பூவாக இருந்தது. அதை எடுத்து ஊதி ஊதி கட்டுறதுனா அவன் அந்த இயற்கை பார்த்தோன்னா நான் போய் ரசிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்று வச்சுட்டு வா அப்படின்னாரு. உண்மையிலேயே பிள்ளைங்களை வந்து இப்படி இது பண்ணுறதே ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட். அவன்கிட்ட பேசிக்கிட்டே அவன்கிட்ட பேசிக்கிட்டே அவங்க அம்மாவும் என்னையே வந்து என் பையனை டேக் கேர் பண்ணிட்டாப்ல. மெதுவாக நான் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக நடந்தேன். அவனை அவங்க அம்மாவும் ரொம்ப ஸ்பீடாக நடந்துட்டாங்க. நாங்கள் அப்படியே என்ன எப்படி சொல்கிறேன்னு தெரியல, அப்படியே நடந்து பல தையம் நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் நான் வந்து இங்கே வந்து நான் ஃப்ரான்ஸில் வந்து வந்து வந்ததுலேருந்தே நான் ரொம்ப பூரிக்கிறது, நான் ரொம்ப பட்ட கஷ்டங்கள் நம்ம இதுக்கெல்லாம் வந்து கடவுள் வந்து நமக்கு கடைசியா ஏதாவது ஒரு விதத்துல பலன் குடுப்பாரு. நான் நினைச்சேன் நான் என்னுடைய 50வது வயசுல நான் இப்படி வருவேன், வந்து இதுலேருந்து இயற்கையெல்லாம் நான் ரசிப்பேன். நான் அவ்வளோதான் நம்மளுக்கு லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற சமயத்துல எனக்கு எல்லாமே கடவுள் வந்து குடுத்துருக்காரு. அதில எல்லாம் கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். பிள்ளைங்கனால நம்ம கஷ்டப்படுறோம், பிள்ளைங்கள வளர்க்கறதுனால நம்ம சிரமப்படுறோம் அப்படிலாம் நினைச்சுலாம் பண்ணாதீங்க. கண்டிப்பா அதனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் கிடைக்கும். நீங்க அத நினைச்சுலாம் இது பண்ணாதீங்க. நான் எப்படிலாம் இருக்கணும், சின்ன வயசுல எப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் நினைச்சேனோ, அதே மாரி உள்ளத நான் வந்து இப்ப 50வது வயசுல நான் வந்து அத வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். வயசு என்னங்க வயசுலாம் ஒரு தடையே இல்லங்க. நம்மளுக்கு ஆசைப்பட்டது கிடைக்கும்போது நம்ம அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கணுங்க. அவ்வளோதான். பாருங்க மரம் 2 பக்கமும் மரம். அதில வந்து நடுவுல வந்து இருந்தது. அப்படியே டார்ச் லைட் அடிச்சது மாரி சூரியன் சுத்தி அது வந்து நமக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ஃபோட்டோலாம் எடுக்கிறதுலாம் செம்மையா இருக்குங்க. ஃபோக்கஸ் லைட் அடிச்சது மாரி இருந்ததுங்க. நெறைய வீடியோஸ் அங்கங்க இருந்து ஷார்ட்ஸ் எல்லாமே நெறைய எடுத்தேங்க. என்ன இந்த இது நான் போனது காரணமே வந்து இதெல்லாம் நெறைய வீடியோ எடுக்கணும். உங்களுக்கெல்லாம் போட்டு விடணும் அப்படிங்கிற மாரி தான். நான் நெறைய எல்லா விதத்துலயும் எல்லாருமே வந்து எப்படி போனீங்க? எப்படி போனீங்க? ஃப்ரான்ஸ்க்கு நீங்க எப்படி போனீங்க? எப்படி போனீங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இது வந்து எப்படி சொல்றது? எப்படி போனீங்க அப்படிங்கிறத விட நம்ம நெனச்சு பார்க்காத ஒண்ணுதான் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம். நம்ம வந்து நம்மளுடைய இளமையில வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் பிள்ளைங்கள வளர்க்கறதுனால. அதனால நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னா, பிள்ளைங்கள வந்து சரியான வழியில வளர்த்து இருந்தோம்னா நம்மளுக்கு நம்ம இளமையில நம்ம கஷ்டப்பட்டாலும் முதுமையில வந்து நம்ம வந்து நல்ல ஒரு லைஃப் நமக்கு கிடைக்குங்கிறதே என்னுடைய எண்ணம். அதே இது எனக்கு நிறைவேறியிருக்கு. அப்படிதான் நான் சொல்லுவேன். பிள்ளைங்கள படிக்க கஷ்டப்பட்டுன்னா என்ன, பிள்ளைங்கள படிக்க வைக்கிறதுக்கு, அவங்கள வளர்க்கறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணா அந்த காலத்துல உள்ளவங்கலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஏதாவது வீட்டு வேலை போய் அப்படி செஞ்சு வீட்ல ஏதாவது எப்படி சொல்றது, சமையல் பண்ணி அந்த மாரி உள்ள மாரி போய் பிள்ளைங்கள வளர்த்துருப்பாங்க. ஆனா நாங்க வந்து அடுத்த ஸ்டேஜ். நாங்க என்ன பண்ணோம், படிச்சதுனால நம்ம வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு பிள்ளைங்கள வளர்த்தோம். அதுங்க படிச்சா போதும் அப்படிங்கிற மாரி காலையில போயிட்டு நைட்டு வர்றது. ஒரு நாள் கூட லீவ் கிடைக்காது. பிரைவேட் உங்களுக்கே தெரியும் இல்லையா? இந்தியாவுல வந்து பிரைவேட்ல வந்து வேலை பார்த்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அப்படிதான் காலையில 8:30 மணிக்கு போறவங்க நைட் 8 மணிக்கு தான் திரும்பவும் 2 பேருமே, நானும் அப்படிதான், என் ஹஸ்பண்டும் அப்படிதான் இருந்தது. பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைமே இருக்காது. ஒரு தீபாவளி, பொங்கல் அப்படின்னா கூட நம்ம வந்து இருக்க மாட்டோம். ஊர்ல இருக்க மாட்டோம் நாங்க. நாங்க கிளம்பி தீபாவளிக்குனா திருப்பதிக்கு போயிருவோம். பொங்கல்னா திருச்செந்தூர் போவோம். அப்படிதான் நாங்க வந்து எங்க லைஃப்ல வந்து நாங்க வந்து இது பண்ணது. லீவ் போட்டு பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்ல, அப்படி லீவ் போட்டு பிள்ளைங்கள பார்த்துக்கணும் அப்படின்னா கூட பார்த்துக்கிறதுக்கு கூட இது இருக்காது. வீட்ல வந்து மாமியார் இருப்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லிட்டு எல்லாம் சமையல் பண்ணி வச்சுட்டு, அத நீங்க பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்கே போய் வேலையில உட்காந்துருக்கும்போது ஞாபகமா வரும். என்ன பண்ணிட்டு இருக்குங்கன்னு தெரியலையே, எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு. ஒரு டைம்லாம் என் பொண்ணுக்கு வந்து மஞ்சக்காமால வந்து அவ்வளோ ஒரு சீரியஸான டைமு. எனக்கு என்னால அவ கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியவே இல்ல. எங்க அம்மா அப்பாட்ட தான் விட்டுட்டு போனேன். அவங்க தான் பார்த்து ஒரு சமயம்லாம் அவளுக்கு மருந்து குடுத்தோனே வாமிட் பண்ணி அவளுக்கு கண்ணுலாம் நல்லா குத்திருச்சுன்னு எங்க அம்மா சொல்லும்போதெல்லாம் அவ்வளோ ஒரு
கிளம்பிடுவோம். சாயங்காலம் வரும்போது அதெல்லாம் சாப்பிட்டு அதெல்லாம் இது பண்ணி அப்படி தான் நம்ம வந்து பிள்ளைங்களாம் வளர்ந்துட்டு வளர்த்தோம். அப்போலாம் வந்து அதில் ரொம்ப மிஸ் பண்ணோம். அது கூட நம்மளால இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து அதுக்கெல்லாம் சேர்த்து வந்து கடவுள் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய பேர குழந்தையோடு இருக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கோம். அப்படி தான் நான் நினைப்பேன். அப்பப்பட்ட கஷ்டத்துக்கு இப்போ வந்து நம்ம வந்து நல்லா இருக்கிறோம். இப்போவுமே இந்தியாவில் இருக்கும்போதுமே என் பொண்ணுடைய பிள்ளையை பார்த்துட்டு தான் நான் என்னுடைய நாட்கள்லாம் நான் விழுந்தது பொண்ணு. இப்போ இங்கே வந்து நான் வந்து ஃப்ரான்ஸ்க்கு வந்து என் பையன் கூட நான் ரொம்ப ஜாலியாக ரொம்ப என்னுடைய இதை நான் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அவன் பேசுறது, அவன் கூட பழகிறது, அவனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரசிச்சுட்டு அப்படியே கடவுள் வந்து நீ வந்து அப்போ ரசிக்கல இல்லையா, இப்போ நீ ரசி அப்படிங்கிற மாதிரி கொடுத்தது மாதிரி எனக்கு நான் வந்து ரொம்ப இதை வந்து ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக தான் நான் பண்ணுறேன். எல்லாரும் இங்கே வந்து வரவங்க எல்லாருமே கேட்பாங்க, என்னம்மா உங்களுக்கு எப்படி பொழுது போகுது, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு. ஏங்க பிடிக்காது, பிள்ளைங்க கூட நம்ம வந்து பிள்ளைங்க கூட இருக்கணும்னு நினச்ச காலங்கள்லாம் நம்ம இருக்க முடியல. இப்போ நம்மளுக்கு கடவுளாக கொடுத்துருக்க வாய்ப்பு நம்ம எங்கே பயன்படுத்திக்க கூடாது. அதனால எனக்கு வந்து என் பிள்ளைங்க கூட இருக்கிறதா என் பேரன் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இந்த ஒவ்வொரு மொமெண்ட்டும் நான் வந்து ரொம்ப 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 ரசித்து நம்ம வந்து இந்த வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறேன். ஆமாம், நாங்கள் ஒவ்வொரு இடமும் போகும்போது இந்த இடம்லாம் நம்ம வந்து நடந்துருவோமா, நம்ம பண்ணிடலாமான்னு எல்லாமே முடியுங்க. மனசு தான் காரணம். ஊரில் இருக்கும்போதுலாம் நம்ம என்ன நினைப்போம், சரி நமக்கு வந்து சுகர் வந்துருச்சு, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, எப்படி நடக்க போகிறோம், இந்த குளிர் நம்ம எப்படி தாங்கிக்க போகிறோம் அப்படிலாம் நான் நினச்சிருக்கிறேன். ஆனால் இப்போ வந்து ஒன்று நினைக்கும் போது இங்கே வந்து எனக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. அதான் என் பொண்ணு கூட சொல்கிறா, மனசுதாம்மா காரணம், நீங்கள் இப்போ அண்ணன் கூட இருக்கிறனால, அண்ணனோட பிள்ளைங்களோட இருக்கிறனால நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறனால உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா தெரியல, அண்ணனை விட்டு பிரிஞ்சதுனால உங்களுக்கு அப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்கிறா. அதுவும் ஒருவேளை உண்மையாக இருக்குமோ, உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னடா இவங்க வாட்டுக்கு ஒரு மலையில போகிறத போட்டுட்டு இவங்க வாட்டுக்கு இவங்களுடைய கதையை சொல்லிட்டு இருக்காங்களே, சொந்த கதையை சொல்லிட்டு இருக்காங்களே நினைக்காதீங்க. இந்த மலை நான் ஏறும்போதெல்லாம் நான் வந்து இந்த ஒவ்வொரு நொடியும் நான் என்னென்ன நினைச்சேங்கிறத தான் நான் வந்து உங்களுக்கு வந்து பகிர்ந்துக்கிட்டேன். கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு சந்தர்ப்பம் கடவுள் கொடுப்பான். அந்த சந்தர்ப்பத்தை நல்ல விதமா பயன்படுத்தி நம்ம வந்து வந்துட்டோம்னா உண்மையிலேயே நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தோம்னா கடவுள் ஒரு நாள் நமக்கு நிச்சயம் ஒரு நல்ல ஒரு பலனை கொடுப்பாங்கிறதுல எனக்கு நம்பிக்கை, ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. அது வீண் போகல. இந்த மலை ஏறுறது மாதிரியே தான் நம்ம வந்து கரெக்டான பாதையில நம்ம வந்து கரெக்டா அடி எடுத்து வச்சு போயிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் நிச்சயம் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு இதுல நம்ம உச்சியில போயிடுவோம். எப்படி நம்ம அடியில மலை அடிவாரத்துல இருந்து மேல நம்மளால முடியுமா, இவ்வளவு பெரிய இதுல நம்மளால ஏற முடியுமான்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் வாழ்க்கையும். ஒன்னொன்னு கல்லும் மண்ணும் புதரும் அந்த மாதிரி உள்ளதுல நம்ம ஏறி ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு வந்து தான் அந்த கோட்டு மேல நம்ம ஏறோம் இல்லையா. அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கை ஏறிட்டோம்னா அப்புறம் நம்மளுக்கு அங்கிருந்து நம்மளுக்கு பார்க்கும்போது இது ரொம்ப சின்னதா, அந்த கவலைகளும் கஷ்டங்களும் வந்து நமக்கு வந்து சின்னதா தெரியும். நம்ம பார்க்குங்கிறதே இல்லை பாருங்க. நம்ம வந்து அண்ணாந்து இருக்கிறோம், நம்ம உச்சியில இருக்கிறோம் இல்லையா. அது மாதிரி தான் அப்படி நினைச்சிட்டு தான் நம்ம வந்து இது பண்ணோம். அப்படிதான் நான் வந்து இந்த மலையை வந்து நான் ஏறி வந்துட்டு இருந்தேன். ஒவ்வொருலையும் பாருங்க இந்த மாதிரி ஒரு கலர் குறியீடு போட்டுருக்காங்க இல்லையா. இது என்னன்னா நம்ம எந்த இடத்துக்கு போறோமோ கரெக்டான பாதையில தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கிறத தாண்டி ஏதாவது ஒரு இடத்துல வந்து இது வந்து குறியீடு பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அந்த இதுல நான் போகணும். அதுல இருந்து இன்ட்டு போட்டிருப்பாங்க. இன்ட்டு போட்டு நம்ம போகக்கூடாது, கரெக்டான பாதையில போகலன்னு அர்த்தம். இப்போ நாங்கள் மிடில் ஆஃப் அந்த மவுண்டைன் வந்துட்டு அங்கிருந்து நான் வந்து கீழே வந்து இந்த ஊரோட அழகை வந்து ரசிக்கிறேன். எப்படி இருக்கும் பாருங்க, செமையா இருக்கு இல்லையா. நல்லா இருந்துச்சுங்க. கோட்டை அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் வந்து இந்த இன்னொரு இடம் இருக்கும் பாருங்க, பால்கனியில் நின்று அவங்க பார்க்குற மாதிரியே தான். இப்போ தான் நாங்கள் அங்கே போகிறோம். இனிமேல் வந்து ஸ்டெப்ஸு இந்த படிக்கட்டு வழியாக ஒவ்வொரு படிக்கட்டா ஏறி நின்று இந்த வியூஸ் பார்க்க சூப்பராக இருக்குங்க. அந்த சைடு வந்து ஸ்னோ மலை, நடுவில் ஊர், இதுதாங்க. இது வந்து ஒரே இருட்டாக இருந்தது. இந்த மலை இந்த கோட்டைக்கு உள்ளே போகிறதுல ஒரே இருட்டாக இருந்தது. அதை தாண்டி வந்தோடனே அப்படியே வெளியிலேருந்து நான் உண்மையிலே ரொம்ப ரொம்ப ரசித்தேங்க. செமையாக இருக்கு இல்லையா. இங்கே உள்ளவங்களுக்குலாம் என்ன ஒரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அழகாக காலாக நடக்கிறாங்க. ஏன் அதிகமாக இங்கே உள்ளவங்களுக்குலாம் வந்து சுகர் இல்லை அப்படின்னா, நிறைய வந்து காலுக்கு வந்து நிறைய பயிற்சி கொடுக்குறாங்க. நல்லா நடக்கிறாங்க. இப்போ என் பையனே பாருங்க, என்ன பண்ணுவாங்கன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மலைக்கு அவங்க வந்து சர்வசாதாரணமாக அவங்க 1/2 மணி நேரத்தில் நடக்கிறது. என்னால் 1 1/2 மணி நேரம் ஆச்சு. நான் என்னை கூட்டிட்டு போனாலும் 1 1/2 மணி நேரம் ஆச்சு மேலே ஏறுறதுக்கு. பட் அவங்க சர்வசாதாரணமாக 1 மணி நேரத்தில் நடந்து மேலே போயிட்டு கீழே வந்துருவாங்க. அந்த அளவுக்கு பயிற்சி. எல்லாருமே அப்படிதான். நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. காலுக்கு ஸ்கேட்டிங் பண்ணுறாங்க. காலுக்கு தான் அதிகமான உழைப்பு கொடுக்குறாங்க. சும்மா லீவ்லாம் விட்டுட்டா சும்மா படுத்து தூங்கி டிவி அது இதெல்லாம் பார்க்குறது கிடையாதுங்க யாருமே. எல்லாருமே வந்து இயற்கையோட ஒன்றி தான் வாழ்றாங்க. இங்கே உள்ளவங்க எல்லாருமே சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்கேட்டிங் அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அதுகளையுமே கூட்டிகிட்டு மலை ஏறி வர்றாங்க இங்கே. அதனால அதுங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாவே தெரியுது. இல்லை டிவி பார்க்குறோம், சினிமாவுக்கு போகிறோம், அந்த மாதிரி சினிமா போகிறதெல்லாம் கூட வந்து ஸ்கூல்ல எல்லாம் வேறு கூட்டிகிட்டு போய் அங்கே உள்ள எப்படி எடுங்கிறது எல்லாமே இயற்கையோட ஒன்றியே இங்கே வந்து படங்கள்லாம் அப்படி தான் இருக்குது. சுமத்துறது கிடையாது. அதுவே ஒரு நல்ல எஜுகேஷன் சிஸ்டம் தான் இருக்குது. ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் மாதிரி தாங்க இருக்குது. பாருங்கள், இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து மலையில் இப்போ முக்கால்வாசி ஏறியாச்சு. அங்கேருந்து பார்க்கும்போது வியூஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த படிக்கட்டு ஏறதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. படிக்கட்டில் தான் ஏற முடியல. மற்றபடி இந்த தரதளமாக உள்ளதெல்லாம் ஓகேயா இருந்து ஏறிட்டேன். ஆனால் என் கையை பிடிச்சிட்டு வந்துருவீங்களாமா மெதுவாக வாங்கன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனாப்புல. அப்படியே நாங்கள் வந்து ரசிச்சுட்டு ஒவ்வொரு இடமா நின்று நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன். நிறைய உங்களுக்கு ரீல்ஸ்லாம் நான் போட்டு விட்டுருப்பேன். அவங்க மெதுவாக அதனால தான் நான் பேசி உங்களுக்கு நான் அனுப்பணும் அப்படிங்கிறக்காண்டி தான். கிட்டத்தட்ட வந்து நான் வந்து 40 நிமிஷம் வீடியோ எடுத்திருந்தேன். அதை கொஞ்சம் கட் பண்ணிட்டு தான் இப்போ 27 நிமிஷம் வீடியோவாக உங்களுக்கு நான் வந்து போட்டிருக்கேன். இதுவும் என்னுடைய எண்டில் வந்து நான் சுருக்கலாம், கொஞ்சம் வேகமாக ஓட விட்டு கூட பண்ணலாம். உண்மையிலேங்க நாங்கள் போகும்போது மணி வந்து 4 மணிங்க. 4 மணி மதியானம் 4 மணி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன்னா 2:30 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். இந்த இடம் போகும்போது 4 மணி ஆயிடுச்சு. சூரியன் பாருங்க அப்படியே ஃபோக்கஸ் லைட் வச்சு அடிச்சது மாதிரி அடிச்சுட்டு இருந்தார். அன்னைக்கு மட்டும்தாங்க இது சன் இருந்தது. வெளிச்சம்னு இல்லை, நல்ல சன்லைட் நல்லா இருந்து கொஞ்சம் கிளைமேட் வந்து 19 டிகிரி இருந்தது.
ஆனால் அதுக்கப்புறம் இப்போலாம் 6 நான் இப்போ உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இன்னைக்கு டேட்டில் வந்து இது 25 ஏப்ரல். இன்னைக்கு வந்து வந்து 6 டிகிரி தான். ஆமாம். ஆனால் இன்னைக்கு மழை இல்லை. நேற்று நாளைக்கு தான் மழைன்னு போட்டிருக்காங்க. மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. இங்கே குளிர் திரும்ப வாட்டுது. மழை நமக்கு தான் மழை பெய்யுது. ஆனால் மவுண்டன்லாம் வந்து ஸ்னோ பெய்யுது. ஸ்னோ வந்து இன்னும் எங்களுக்கு விடவே இல்லை. என்னதான் வந்து ஸ்ப்ரிங் சீசன் வந்தாலும் ஸ்னோ இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. அது எந்த அந்த ஜூன் ஜூலை ஆயிருமா? ஜூலை ஆகஸ்ட்டில் தான் இங்கே வெயில் கொஞ்சம் அதிகமாக நல்ல வெயிலாக போயிடும். அப்புறம் செப்டம்பர் அக்டோபர்லேருந்து திரும்ப வந்து விண்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். செமையாக இருக்குங்க இந்த இடம்லாம். இதுவுமே நாங்கள் இன்னும் போகலை. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே அதுக்கடையில் உள்ள இடமே சூப்பராக இருந்துச்சு இல்லையா? அந்த மாடிப்படி மாதிரி உள்ளதை ஏறி அங்கேருந்து அப்படியே இறங்கி அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே போகலாம். இது என்ன ரசிக்கிறது என்ன உண்மையிலே இயற்கை கடவுள் வந்து எப்படி கொட்டி கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து ஆர்ட்டில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது படங்களில் தான் நான் பார்த்தது. அந்த இடத்துல நம்ம வந்து நின்று நம்ம ஃபோட்டோலாம் எடுப்போங்களா நான் நினச்சே பார்க்கலங்க. காட் இஸ் கிரேட். உண்மையிலேயே கடவுள் வந்து ரொம்ப 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 எல்லாருக்குமே ஒரு மதிப்பீடு வைக்கிறாரு. உண்மையிலேயே அந்த மலையில் ஏறும்போது தான் நமக்கு அதனுடைய இதுவே தெரிஞ்சுது. நான் தான் சொல்லிட்டு வந்தேன். நம்ம ஊர்லலாம் அதனால தான் அந்த காலத்துலலாம் வந்து மலை ஏறுறதுக்கு வந்து மக்கள் வந்து ஏறமாட்டாங்கன்னு சொல்லிட்டு முருகர் போய் மலையில் இருக்கிற முருகன் கோயில்னு சொல்லிட்டு கோயில் ஒன்று வச்சுருக்காங்க. இதுதாங்க நான் சொன்னேன் அந்த பேஸ்டிலுடைய அந்த ரோப் காரு. இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குங்க. எவ்வளோ உயரம் இதுவாக இருக்குதுன்னு பாருங்கள். ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இங்கே தான் ரவுண்ட் ஷேப்ல இருந்தே நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது ரவுண்ட் ஷேப்ல இருந்து நீங்கள் எங்கேயாவது வெளிநாடு போய் அந்த இதில் இருந்ததுன்னா எந்த நாட்டில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் எனக்கு தெரிஞ்சுட்டு இதுதான் வேர்ல்ட்லேயே வந்து ரவுண்ட் ஷேப்பில் ரோப் கார் இருக்குது. ரவுண்டாக இருக்கும். அப்படியே பபிள். அதனால இதுக்கு பேர் பபிள் ரோப் கார்னு சொல்லுவாங்க. பபிள் கார்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி வேறு எங்கேயும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இல்லைன்னா இதுதான் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு இதுதான் இங்கே தான் இருக்குன்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம் இல்லையா? அப்புறம் இந்த மாதிரி க்ரீன் கலரில் தெரியுது பார்த்தீங்களா? இது வந்து என்னன்னா நம்ம வந்து வெளியில் கீழே இருந்து பார்க்கும்போது இதில் வந்து ஒரு லைட் போடுவாங்க. இந்த லைட்டு அந்த க்ரீனாக உள்ளது வந்து க்ரீனாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி பொல்யூஷன் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு மாதிரி எல்லோவாக இருந்தால் ஓரளவுக்கு பொல்யூஷன் இது வருங்க. பொல்யூஷன் கண்ட்ரோலில் இது பண்ணுறதாகவும் இது டபுள் பர்பஸாகவும் இது வந்து யூஸ் ஆகுது. நம்ம கீழே இருந்து நம்ம மலையை பார்க்கும்போது நைட்டில் வந்து இந்த லைட் எரியும். அந்த லைட்டோட கலருக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி பொல்யூஷன் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆரஞ்சில் இது பண்ணால் இன்றைக்கி வந்து இப்படி இருக்குது, கிளைமேட் வந்து இப்படி இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காண்டியும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆமாம். நம்ம வந்து இன்னும் நம்ம மேலேயே ஏறலைங்க. நம்ம வந்து இதுவும் வந்து கிட்டத்தட்ட இப்போ தான் ஏறி மேலே போக போகிறோம். அதனுடைய கீழ்த்தளத்தில் இருக்கிறோம். இப்போ நம்ம அங்கேருந்து அந்த வியூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இனிமேல் போகும்போது தான் நாங்கள் வந்து லிஃப்ட் இருந்ததுங்க. அந்த லிஃப்ட்லேயே போயிட்டு மேலே போகிறதுக்குள்ளலாம் லிஃப்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த லிஃப்ட் எப்படின்னா என்ன இதில் வந்து எப்படி இந்த லிஃப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாமே இந்த லிஃப்ட்டோட இது எல்லாமே அந்த கட்டடம் எல்லாமே வந்து இரும்பில் அப்படி ஸ்ட்ராங் இரும்பில் எப்படி தண்டவளக்கம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ளதில் இருக்குது. அதில் வந்து லிஃப்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் லிஃப்ட்லேருந்து கீழே அந்த தரைத்தளத்தில் உள்ள அந்த ஏரியாவுக்கு போயிட்டோம். இங்கேருந்து பார்த்தோம்னா அதோட கிரனபிளோட வியூஸ் சூப்பராக இருக்குங்க. செமையாக இருக்கும். அப்படியே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே இதை பொறுத்தளவுக்கு இந்த மலையில் வந்து ஒரு 3 இடம் பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கேயும் கேவ் இருக்குது, குகையெல்லாம் இருக்குது. அது ஒரு இடம். அது எல்லாமே பக்கத்தில் இருக்குது. பட் இதுதான் முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட் இங்கே. எல்லாம் பாருங்கள் அவங்க வீட்டில் உள்ள நாய்க்குட்டி அது இதுன்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருவாங்க. குழந்தைங்களெல்லாம் என்ன தெரியுமா பண்ணாங்க? பேக் மாதிரி பின்னாடி ஷோல்டர் பேக்கில் மாட்டிட்டு பிள்ளைங்களை தூக்கிட்டு வராங்க. சின்ன பிள்ளைங்கள 1.5 வயசு பிள்ளைங்கள அப்படின்னா அந்த பேக்கில் கீழே வந்து வீல் இருக்கும். அந்த வீல் சேர்லையே வந்து அப்படியே இங்கேருந்து எங்கள் பையனுடைய அந்த ஆஃபீஸ் தெரியும்னு சொல்லிட்டு பையன் காமிச்சாப்பில் இந்த இடத்துல தான் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய என்ன சொல்கிறது ஈகிள் வியூஸ் பார்த்தோம். ஆஃபீஸோட ஈகிள் வியூஸ் அந்த இடத்துல பார்த்துட்டு இதே மாதிரியே 2-3 இடம் இருக்குது. அங்கேயும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தோம். பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்குது. அப்புறம் இன்னொன்று கவனிச்சிங்களா? இங்கே நம்ம ஊர்லலாம் உள்ள வீட்டிலலாம் நீங்கள் வந்து வீடு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் அதுலலாம் நம்ம என்ன பார்ப்போம்? மேலே மொட்டை மாடியில் என்ன இருக்கும்? கண்டிப்பாக ஒரு ஓவர் டேங்க் இருக்கும். ஓவர் டேங்க் தான் பார்ப்போம். பட் இங்கே உள்ள வீடுகளில் இங்கே உள்ள அப்பார்ட்மெண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே ஓவர் டேங்க்குங்கிறதே கிடையாது. இங்கே போரும் கிடையாது. யார் வீட்டுக்கு தனிப்பட்ட முறையில் போர் கிடையாது, ஓவர் டேங்க் கிடையாது. என்னென்னா எல்லாமே வந்து கார்ப்பரேட்டில் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த வாட்டர் தான், கவர்மெண்ட் கொடுக்குற அது கேஸ் அந்த இணைப்பு தான். யாருக்கும் தனி சிலிண்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து இது வந்து கவர்மெண்ட்டுடைய ஒரு தான். போர் வந்து தனியாக போடவே கூடாது, யாருமே போடக்கூடாது. அது மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டோட கூரையிலையும் பாய்லருடைய அந்த மேலே உள்ள அந்த புகைக்கூடு மட்டும்தான் இருக்கும். அதுதான் இருக்குமே தவிர மற்றபடி வேறு எதுவும் ஓவர் டேங்கோ வேறு எதுவுமே இருக்காது. நானும் சரி எப்படியாவது இருக்கும் அப்படின்னா இது வரைக்கும் நான் ஒரு வாட்டர் டேங்க் கூட நான் பார்த்தது கிடையாது. உங்களில் யாருக்காவது இது தெரியும் அப்படின்னா இருக்குது அப்படின்னா எந்த இடத்துல இருக்குது என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? நாங்கள் இருக்கிற வந்து ஃப்ரான்ஸ்னு கிரனபிள்ங்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம். ஓகேயா? ஃப்ரான்ஸில் இப்படிலாம் இருக்குது, எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத யாரும் தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா பார்க்குறவங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேயா? இப்போ அதுக்கு மேலே உள்ள ஒரு டாப் தான் போகிறோம். அதுலேயும் சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கேருந்து பார்க்கும்போது இப்போ சின்ன குழந்தைங்களாம் வந்து ரோப் காரில் அப்படி இந்த ரோப்பில் போகிறதுக்கு முன்னாடி அந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, விளையாண்டுட்டு இருந்தாங்க. இது நிறைய ரீல்ஸ் உங்களுக்கு நான் அந்த இடம் போட்டுட்ருக்கேன். ஈவினிங் ஆனால் செம சூப்பராக ஈவினிங்லேயே நாங்கள் வந்திருக்கோம். நான் வந்த உடனே பார்த்து நான் ஃபஸ்ட்டு சைட்டு எனக்கு இதுதான். நான் அப்போ வந்து அந்த பபிள் இந்த ரோப் காரில் பையன் கூட்டிகிட்டு வந்தார். நாங்கள் எல்லாம் வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஈவினிங்கில் நைட்டில் எப்படி இருக்கும் இந்த ஊர் அப்படிங்கிற காமிக்கிறதுக்காண்டி கூட்டிகிட்டு வந்தாப்புல. இப்போவுமே வந்து சரி நடந்து வந்துட்டீங்கம்மா, நீங்கள் வந்து போகிறது வேணா ரோப் காரில் போகிறீங்களா அப்படின்னு கேட்டால் வேண்டாம் வந்துட்டோம். ஒரு ஏதோ கீழேயும் அதே மாதிரியே நம்ம வந்து நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
பாருங்கள் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு உள்ள ஆக்டிவிட்டீஸில் இருக்குது பாருங்கள். இங்கே உள்ள பிள்ளைங்கலாம் சரியாக என்ன சொல்கிறது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் தாங்க நிறைய சின்ன பிள்ளைங்களுக்கு. விளையாட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் தான் நிறைய விடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கு படிப்பு மற்றது எல்லாமே. அதோட ஒவ்வொரு கொடியையும் இது பண்ணியிருந்தாங்க. ஏற்றாப்புல பாருங்கள் ஸ்னோ 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 மவுண்டைன் இருக்குது பாருங்கள். இங்கே உள்ள ரேக்கு அந்த கல்லோட தன்மை அது எந்த மலையில் இருக்குது அப்படின்ட்டு ஏற்கனவே நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருப்பேன். இந்த நாங்கள் இருக்கிற ஏரியா கிரனோபிள்ங்கிறது வந்து சுற்றிலும் மலைகள் சூழ்ந்த மலைகளின் அரசின்னு கூட சொல்லலாங்க. நம்மளுக்கு அங்கே இந்தியாவில் வந்து கொடைக்கானல் எப்படியோ அதே மாதிரி தாங்க இங்கே வந்து இது ஒரு குட்டி கொடைக்கானல்லே சொல்லலாங்க. கிட்டத்தட்ட இந்த ஊர் வந்து ஒரு 18 கிலோமீட்டர்ஸ். இந்த 18 கிலோமீட்டர்ஸில் தான் இந்த ஊர் இருக்குது. ஆனால் ரொம்ப ரம்மியமாக இருக்குங்க. உண்மையிலே நான் ரொம்ப ரசித்த ஊருங்க. அருமையாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து பொழுதுபோக்கே வந்து ஒவ்வொரு தடவை மலை தான். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மலை வந்து ஸ்னோ இருக்கும், ஒரு மலை வந்து இந்த மாதிரி இயற்கை இருக்கும். ஒரு மலை இன்றைக்கெலாம் வந்து ஒரு மலைக்கு போயிருக்காங்க, பையன் எல்லாம் போயிருக்காங்க. அந்த மலை வந்து என்னென்னா மரத்துலேயே வந்து ஏறுறதான் அது வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு மலை பார்த்தீங்கன்னா அந்த மலை உள்ளுக்குள்ளாரே நம்ம போகிற மாதிரி இருக்கும். அங்கே நிறைய ஏறி இருக்கும். அதுவும் நான் நிறைய உங்களுக்கு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். இனிமேல் நம்ம இன்னொரு பாருங்கள். இனிமேலும் நான் வந்து அடுத்து ஒரு இதில் நான் எப்போ போகிறோம் என்னன்னு தெரியல. வேறு மலை எதுக்கும் போயிட்டு வந்தேன்னா அதோட வீடியோஸ் போடுறேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன் அமைச்சிக்கோங்க. அப்போ தான் என்னோட நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து தெரியும். ஆல் இஸ் வெல். உங்களுடைய லைஃப்லையும் இதே மாதிரி என்ன மாதிரி நான் என்னோடய வயசு 50, என் வயசில் உள்ளவங்க எல்லோரும் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு ஸ்டோரி கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சொல்லுங்கள் உங்கள் ஸ்டோரி என்னங்கிறத சொல்லுங்கள். லைவில் நான் வரும்போது நாங்கள் பார்த்தேங்க எங்களுக்கு இப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆமாம், எல்லாமே வாழ்க்கையில் எல்லாமே ஒரு நாள் மாறுங்க. இதுவும் கடந்து போகும். அது மாதிரி தான் எல்லாமே கடந்து போகும். கஷ்டங்கள் வரும்போது வந்து மனசை வந்து தைரியமாக வச்சு